நீங்கள் திடீர்னு நைட்டு 3 மணிக்கு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறீங்க. உங்களால் எந்திரிக்க முடியல, பேச்சு வரல, செஸ்ட்டில் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. என்னடான்னு சைடில் இருக்க மிரரில் பார்த்தா செஸ்ட் மேலே ஒரு உருவம் உட்காந்துருக்கு. உங்களை பார்த்து அது சிரிச்சுக்கிட்டே கிட்ட வருது. உங்களோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது, கண்ணில் தண்ணி வருது. இன்னைக்கு செத்தோண்டான்னு நினைக்கிறப்போ சடனாக எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பயந்துட்டீங்களா? இது கோஸ்ட் இல்லை, இது ஸ்லீப் பேராலிசிஸ். ஸ்லீப் பேராலிசிஸ்னா என்னன்னா, நம்ம தூங்குறப்போ நம்ம பிரெயின் காபா கிளைசின்னு 2 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு அனுப்பி நம்ம பாடியை ஃப்ரீஸ் பண்ணும். சடனாக நம்ம எந்திரிக்கிறப்போ பிரெயினுக்கும் பாடிக்கும் சிங்க் ஆக கொஞ்சம் டிலே ஆகிறனால பிரெயின் எந்திரிச்சாலும் பாடி இன்னும் ஸ்லீப் மோட்லேயே இருக்கும். லேட் நைட்டில் தூங்குறது, ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங், குப்புறப்படுத்து தூங்குறது, இதெல்லாம் தான் ஸ்லீப் பேராலிசிஸ் வர காரணம். ஏன் கோஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா, ஹாஃப் ஸ்லீப்பில் பிரெயின் ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணி ரியாலிட்டியோட மிக்ஸ் பண்ணும். அதனால தான் நமக்கு ஷேடோ தெரியும், வாய்ஸ் கேட்கும், யாரோ இருக்க ஃபீல்லாம் வரும். பட் இது கோஸ்ட் இல்லை, உங்கள் இமேஜினேஷன் தான். உங்கள் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி பயம் வர வைக்கும். சீக்கிரம் தூங்குங்க, இல்லைன்னா